ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் பன்னீர் புர்ஜி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் பன்னீர் ஸ்க்ரம்பிள்டு மசாலா கூட சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி 2-3 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பன்னீரை வந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா நல்லா வந்து ஒரு துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு மசாலா நல்ல ஒரு கெட்டியான நல்ல ஒரு சாஃப்டான மசாலா கிடைக்கும். இப்போ அந்த பன்னீரை நல்லா வந்து நம்ம துருவி எடுத்துப்போம். பன்னீரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, கீரைலாம் வேணாம், அப்படியே வந்து முழுசாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு பேஸ்ட் அரைக்கி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சிருக்கோம். அதனால் அதிலோட இருக்கிற ரா ஸ்மெல் வந்து நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி, அந்த முந்திரி பருப்பு அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துப்போம். இதுவும் நல்லா வதங்கட்டும். எந்த தண்ணியும் எதுவும் ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீரி தூள் வந்து ஒரு கலருக்காக தான் சேர்க்குறது. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணாங்களா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம துருவன பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். உப்பு வந்து இன்னும் பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி விட்டுருச்சு. அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சுட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். நல்லா அந்த பன்னீர் வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும், அந்த சப்பாத்தியோட, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துருவன பன்னீரை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு மசாலா ஸ்க்ரம்பிள்டு பன்னீராக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த பன்னீர் சேர்த்தப்புறம் நம்ம நிறைய நேரம் குக் பண்ணோம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணாலே போதும். ரொம்ப சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி, பன்னீர் புர்ஜின்னு சொல்லலாம். இதை வந்து பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வேலை தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழவை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்னால கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வந்து போடுவாங்க. நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இல்லைனா போடலை. உங்ககிட்ட இருந்தால் அது கொஞ்சோண்டு கையில் வந்து நசுக்கிட்டு அதை ஃப்ளேவருக்காக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching.